பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளில் நம் தேவனாகிய கர்த்தர் சிலுவையில் நமக்காக அநேக பாடுகளை பட்டு அவர் இறக்கும் அந்த கடைசி தருவாயில் 7 வார்த்தைகளை கூறினார். அந்த ஒவ்வொரு வார்த்தைகளும் ஒவ்வொரு விதமான ஆவிக்குரிய அர்த்தங்களை நமக்கு வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறது. இப்போது எனக்கு 6வது வார்த்தையை பற்றி ஒரு சில ஆவிக்குரிய ரகசியங்களை உங்களோடு பேசும்படியாக எனக்கு நான் ஒரு வாய்ப்பை தந்த மகிமையின் தேவனுக்கும் நம் இறைவாக்கினருக்கும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் நன்றியும் ஜெபங்களையும் உரித்தாக்குகிறேன். வசனம் வாசிப்போம். அருளப்பர் 19ஆம் அதிகாரம் 30வது வசனம். காடியை சுவைத்த பின் இயேசு எல்லாம் நிறைவேறிற்று என்றார். பின் தலை சாய்த்து ஆவியை கையளித்தார். காடியை சுவைத்த பின் எல்லாம் நிறைவேறிற்று என்று இயேசு கூறினார். எல்லாம் நிறைவேறிற்று என்றால் என்ன? எல்லாம் நிறைவேறிற்று என்றால் அவர் எல்லாவற்றையும் செம்மையாக செய்து முடித்தார். பிதாவாகிய கடவுள் எந்த திட்டத்திற்காக அவரை இந்த பூமியில் அனுப்பினாரோ அந்த திட்டத்தை அவர் செவ்வனே செய்து முடித்து எல்லாவற்றையும் நிறைவேற்றி விட்டேன் என்று கூறுகிறார். ஒரு முழுமையை அடைந்து விடுகிறார். சம்பூரணத்தை அவர் எய்து விடுகிறார். இந்த வார்த்தை என்பது தோல்வியின் வார்த்தை அல்ல, தோற்று போகக்கூடியவர்கள் கூறக்கூடிய வார்த்தை அல்ல. இது வெற்றி பெறக்கூடியவர்கள் கூறக்கூடிய வார்த்தையாக இருக்கிறது. நாம் வாழக்கூடிய இந்த உலகத்தில் எத்தனையோ பேர் வாழ்ந்து அவர்கள் வாழ்க்கை முடித்து சென்றார்கள். ஆனால் ஒருவரால் கூடும் இந்த வார்த்தையை அவர்களால் கூற முடியாது. ஏனெனில் மனிதனாக பிறப்பெடுத்த ஒவ்வொரு மனிதனுக்கும் அவர்கள் இறக்கும் தருவாயில், அதாவது அவர் மரணத்தின் கடைசி விளிம்பில் அவர்கள் இருக்கும்போது அவர்களுக்கு அவர்களை அறியாமலேயே ஒரு மரண பயம் அவர்களுக்குள் இருக்கும். என்னென்றால், நான் இறந்து போக போகிறேன், என் வாழ்க்கை இத்தோடு முடிய போகிறது, என் குடும்பம் என்னவாகும், என் பிள்ளைகளுடைய நிலை என்னவாகும், எனக்கு சாதிக்க வேண்டியவைகள் அநேகம் இருக்கிறது, இன்னும் நான் கொஞ்ச நாள் வாழ்ந்திருக்கலாமே, அப்படிப்பட்ட பல எண்ணங்கள் அவர்களுக்குள் இருக்கும். இங்கு நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அத்தனையும் நிறைவேற்றி முடித்து அவர் கூறுகின்றார், எல்லாம் நிறைவேறிவிட்டது. ஆனால் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வார்த்தையை கூறும்போது அவருக்குள்ளும் ஒரு சின்ன கலக்கம் இருந்தது. எப்படி எனில், ஜெட்சமனி தோட்டத்திற்கு அவர் கடந்து சென்று தாம் பாடுபடுவதற்கு முந்தின இரவு அவர் ஜெட்சமனி தோட்டத்திற்கு கடந்து சென்று பிதாவை நோக்கி அவர் ஜெபிக்கிறார். ஜெபிக்க அவர் அமர்ந்திருக்கும் போது, கண்களை அவர் மூடி ஜெபிக்கும் போது, அடுத்த நாள் அவர் பாடுபடக்கூடிய அந்த நாளில் அவர் என்னென்ன பாடுகளை படப்போகிறார், அதை எப்படி அவர் படப்போகிறார், யார் யார் அவரை ஏமாற்றுகிறார்கள், யார் யார் அவரை மறுதலிக்கிறார்கள், யார் எப்படி அடிக்கிறார்கள், அந்த சித்திரவதையின் வேதனை என்ன என்பது முழுவதையும் அவருக்கு அங்கு கண்முன்பாக சித்தரிக்கப்படுகிறது. இவர் அத்தனை பாடுகளையும் பார்த்து அவருடைய மனம் கலங்கி போகிறது. அவர் பிதாவை நோக்கி கூறுகிறார், பிதாவே, கூடுமானால் இத்துன்ப கிண்ணம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் அது நீங்கட்டும், ஆயினும் இது என் விருப்பத்தின்படி அன்று உமது சித்தத்தின்படியே ஆகட்டும் என்று கூறுகின்றார். அப்படியானால் அவருக்குள் ஒரு கலக்கம், ஒரு மனவேதனை அவரை ஆழ்த்துகின்றது. இது மனித இயல்பில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் கடந்து வரக்கூடியதாக இருக்கிறது. இங்கு நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் கலக்கம் கடந்து வருகிறது. 2வது முறை அவர் தந்தையை நோக்கி ஜெபிக்கிறார், பிதாவே, இத்துன்ப கிண்ணம் நான் குடித்தால் ஒழிய இது என்னை விட்டு அகலாது எனில் உமது சித்தத்தின்படியாக நான் இதை ஏற்றுக்கொள்கிறேன் என்று கூறி அவர் ஜெபிக்கிறார். இப்போது அவருடைய மாம்சத்தின் நிலை அங்கு மறைக்கப்பட்டு ஆவியானவர் அவரை ஆளுகை செய்து அத்தனை பாடுகளையும் அவர் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவுக்கு ஆண்டவர் அவரை பலப்படுத்துகிறார். அவருக்குள் ஒரு மன தைரியம் வருகிறது, அவருக்குள் ஒரு பலன் அவருக்குள் இறங்குகிறது. இந்த நிகழ்ச்சி இதன் வழியாகத்தான் அவர் கூறுகின்றார், நான் எல்லாவற்றையும் நிறைவேற்றி முடித்தேன், எல்லாம் நிறைவேறிவிட்டது என்ற வார்த்தையை அவரால் தைரியமாக அவருடைய சிலுவையின் பாடுகளின் வேளையிலும் அவர் அத்தனை துயரத்தின் வேதனையிலும் இந்த வார்த்தையை நமக்கு கூறி முடிக்கிறார். ஹல்லேலூயா. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் எல்லாவற்றையும் முடித்து விட்டார் என்று கூறுகிறார் என்றால் அவர் எதையெல்லாம் செய்து முடித்தார், என்னென்ன காரியங்களை சிலுவையில் செய்து முடித்தார் என்று பார்ப்போம். முதலாவது, மனுக்குலத்தின் ரட்சிப்பை அவர் நிறைவேற்றி முடித்தார். 2வது, பிதாவாகிய கடவுள் என்னென்ன தீர்க்க தரிசனங்களை அவருக்கு முன் அறிவித்தாரோ அத்தனை தீர்க்க தரிசனங்களையும் அவர் நிறைவேற்றி முடித்தார். 3வது, பிதாவின் திருவுள்ளத்தை அவர் நிறைவேற்றி முடித்தார்.
நான்காவது, தம்மை தாமே ஒரே ஒரு பலியாக ஒப்பு கொடுத்து நித்தியத்திற்கு உரிய பலியை, பரிகார பலியை அவர் நிறைவேற்றி முடித்தார். ஹல்லேலூயா. இந்த 4 காரியங்களை குறித்து நாம் ஒரு சில வேதாகம விளக்கங்களோடு பார்ப்போம். மனுக்குலத்தின் ரட்சிப்பை அவர் நிறைவேற்றி முடித்தார். மனுக்குலத்தின் ரட்சிப்பு என்றால் என்ன? அதை அவர் எப்படி நிறைவேற்றி முடித்தார்? ஆதியிலே கடவுள் விண்ணையும் மண்ணையும் படைத்தார். தாம் படைத்த அத்தனை படைப்புகளையும் ஆளும்படியாக இன்பவனத்திலே ஆதி பெற்றோர்களை ஆண்டவர் படைத்தார். அவர்களுக்கு ஒரே ஒரு கட்டளையை கொடுக்கிறார். எல்லா மரத்தின் கனிகளையும் உண்டு புசித்துக் கொள்ளுங்கள், ஆனால் வாழ்வளிக்கும் மரத்தின் கனியை மட்டும் உண்ணாதீர்கள். அப்படி ஒரு கட்டளை மட்டும் கொடுக்கிறார். இதை வஞ்சகமாக ஏமாற்றக்கூடிய விதத்தில் அலகையானவன் அந்த இன்ப உணத்துக்குள் நுழைந்து ஆதி பெற்றோர்களை ஏமாற்றி விடுகிறார். இவர்கள் கடவுளுக்கு கீழ்ப்படியாமல் அலகைக்கு கீழ்ப்படிந்து கீழ்ப்படியாய்மை என்கிற முதல் பாவத்தை அவர்கள் செய்கிறார்கள். இதன் நிமித்தமாக கடவுளுடைய கோபம், அதாவது அவர் மனுக்குலத்தின் மீது கோபம் படுகிறார். அவர் மனுக்குலத்தை தண்டிக்கிறார். நம்முடைய ஆசீர்வாதத்திற்கென படைக்கப்பட்ட இந்த பூமியையும் அவர் சபித்து விடுகிறார். இரண்டாவது, காயின் ஆபேல். காயின் ஆபேல் உடன் பிறந்த சகோதரர்களாக இருக்கிறார்கள். இருவரும் பலி செலுத்துகிறார்கள். ஆபேலுடைய பலியை கடவுள் ஏற்றுக்கொள்ளுகிறார். காயினுடைய பலியை ஆண்டவர் அனுமதிக்கிறார். இதன் நிமித்தமாக தன் சொந்த சகோதரன் என்று கூட பாராமல் காயினுக்கு ஆபேல் மேல ஒரு விதமான பகை வளர்கிறது, கோபம் உண்டாகிறது, வெறுப்பு உண்டாகிறது. இதன் நிமித்தமாக பாவம் உருவெடுக்கிறது. இந்த பாவத்தின் நிமித்தமாக சொந்த சகோதரனையே அவன் கொலை செய்கிறான். கொலை செய்யும் அளவிற்கு அவன் கீழ்த்தரமாய் நடத்தப்படுகிறான். இந்த ஆபேலுடைய இரத்தம், ஒன்றும் அறியாத குற்றமற்றவனுடைய இரத்தம், நீதிமானுடைய இரத்தம் இந்த பூமியில் இருந்து உன்னதத்தை நோக்கி முறையிடுகிறது. கடவுள் இதன் நிமித்தமாக பூமியின் மீது சாபத்தை அனுப்புகிறார். பாவம் வளர்ச்சி அடைகிறது. மறுபடியுமாக நம்ம நோவா நாட்களில் எடுத்துக்கொண்டோமானால் மாமிசம் கொண்ட மனிதர்கள் யாவரும் கெட்ட வழியில் நடந்து பூமி கெட்டு போகிறது. இதன் நிமித்தமாக பூமியை அழித்து விடும்படியாக கடவுள் இறைச்சித்தம் கொள்கிறார். அவர் கடந்து வருகிறார். பூமியை அழிக்கும்படியாக பூமியில் அவர் படைத்த அத்தனை மனிதர்களும் கெட்ட வழியில் நடந்து பாவம் செய்கிறது நிமித்தம் பூமி அழிந்து போகிறது. இதன் நிமித்தமாக கடவுளுடைய கோபம் சாபமாகவும் பூமியில் கடந்து வருகிறது. இங்கனமாக ஒன்றின் பின் ஒன்றாக அநேக பாவங்கள் இந்த பூமியில் உருவெடுக்கிறது. இந்த பாவங்கள் உருவெடுப்பதன் நிமித்தமாக அநேக சாபங்களும் இந்த பூமியில் இருக்கிறது. இவை இதை இன்னும் ஒரு காரியம் என்னவென்றால், நாம் யாத்திரையாம் ஆகமத்தில் வாசிக்கிறோம், நம் தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கடவுள், மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் ஆண்டவருடைய நாமம் அல்லாமல் இன்னொரு நாமம் நமக்கு அருளப்படவில்லை. அவரை முழு உள்ளத்தோடும் முழு ஆற்றலோடும் முழு பலத்தோடும் நாம் ஆராதிக்க வேண்டும் என்று இஸ்ராயேல் மக்களுக்கு ஒரு கட்டளை கொடுக்கிறார். ஆனால் இஸ்ராயேல் மக்கள் தங்களுக்கு விருப்பமான தெய்வங்களை செய்து வழிபட தொடங்குகிறார்கள். இங்கனமாக ஒன்றின் பின் ஒன்றாக அநேக பாவங்கள் இந்த பூமியில் பெருக்கெடுப்பதன் நிமித்தம் பூமி சாபத்துக்கு உரியதாக மாறுகிறது. ஆனால் நம் தேவனாகிய கர்த்தர், நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, நம் தேவனாகிய கர்த்தர் இந்த பூமியை அழித்து விடும்படியாகவோ இல்லை அவர் உண்டாக்கின ஜனங்களை அழிக்கும்படியாகவோ அவருக்கு எந்த விருப்பமும் இல்லை. அவர் இரக்கத்தின் தேவனாய் இருக்கிறார். அவர் மகிமையின் தேவனாய் இருக்கிறார். அவருடைய இரக்கம் அளவு கடந்ததாக இருக்கிறது. இதன் நிமித்தமாக இந்த மனுக்குலத்தை அவர் ரட்சிக்கும்படியாக ஒரு இறை சித்தம் கொள்கிறார். இந்த இறை சித்தத்தின்படியாக வாசிப்போம். சக்கரியா சாகமம் 8ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். சேனைகளின் ஆண்டவர் கூறுகிறார், சீயோன் மீது நாம் அளவில்லா அன்பார்வம் கொண்டுள்ளோம். அவளை காப்பதற்காக அடங்காத ஆத்திரத்தோடு ஆர்வம் கொண்டுள்ளோம். சீயோன் மீது அவர் அளவில்லாத அன்பார்வம் கொண்டுள்ளார். நம்மை காப்பதற்காக அவர் அடங்காத ஆத்திரம் கொண்டிருக்கிறார். நம்மை அழித்து விடும்படியாக அல்ல, நம்மை காப்பாற்றுவதற்காக, நமக்கு வாழ்வை தருவதற்காக, நம்மை வாழ வைப்பதற்காக, அதற்காகவே அவர் தம்முடைய ஒரே பேரான மகனை இந்த உலகத்திற்கு அழிக்கும்படியாக அவர் சித்தம் கொள்கிறார். இதுவே மனுக்குலத்தை மீட்கும் அவருடைய இறை சித்தமாக இருக்கிறது. இதோ கன்னி கருத்தாங்கி ஒரு மகனை பெற்றெடுப்பாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவீர். அவர் நம் பாவங்களிலிருந்து நம் மக்களை மீட்பெடுப்பார் என்ற வசனமாயிருக்கிறது. இந்த வசனத்தின்படியாக கடவுள் நம்மை மீட்டெடுக்கும்படியாக அவர் ஒரு இறை சித்தம் கொண்டு தம் ஒரே பேரான மகனையே இந்த உலகத்திற்கு அளித்து அவர் மனுக்குலத்தை ரட்சிக்கிறார். ஹல்லேலூயா. இரண்டாவது,
பிதாவாகிய கடவுள் இயேசு கிறிஸ்துவை குறித்து என்னென்ன தீர்க்க தரிசனங்கள் முன்னறிவித்தாரோ அத்தனை தீர்க்க தரிசனங்களையும் அவர் அந்த சிலுவையிலேயே நிறைவேற்றி முடித்தார். வாசிப்போம். இசையாஸ் 61 அதிகாரம் 1 முதல் 2 வரையிலான வார்த்தைகள். ஆண்டவரின் ஆவி என் மேலே, ஏனெனில் ஆண்டவர் என்னை அபிஷேகம் செய்துள்ளார். எளியோர்க்கு நற்செய்தி அறிவித்து உள்ளம் நொந்தவர்களை குணப்படுத்தவும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலை செய்தியும், கட்டுண்டவர்களுக்கு மீட்பு செய்தியையும் அறிவிக்கவும், ஆண்டவர் தம் அருளை தரும் ஆண்டையும் நம் கடவுள் பழிவாங்கும் நாளையும் தெரிவிக்கவும், அழுகிறவர்கள் அனைவருக்கும் ஆறுதல் அளிக்கவும். ஆமன்று சகோதரர்களே, எளியோருக்கு நற்செய்தி அறிவிக்கவும், உள்ளம் நொந்தவர்களை குணப்படுத்தவும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலை அளிக்கவும், கட்டுண்டவர்களுக்கு மீட்பு செய்தியை அறிவிக்கவும் நம் ஆண்டவராகிய இயேசு அனுப்பப்படுகிறார். இந்த இத்தனை தீர்க்க தரிசனத்தையும் அவர் தம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற்றுகின்றார். எளியவர்கள், கடவுளை அறியாமல் இருக்கக்கூடிய ஒவ்வொருவருமே எளியவர்கள். யார் யார் கடவுளை அறியாமல் இருக்கிறார்களோ, ஆண்டவருடைய வேதத்தை அறியாமல் இருக்கிறார்களோ, சத்தியத்தை அறியாமல் இருக்கிறார்களோ, அவர்கள் ஒவ்வொருவருமே இந்த உலகத்தில் எளியவர்களாகவே இருக்கிறார்கள். இந்த எளியவர்களுக்கு நற்செய்தி அறிவிக்கவும், உள்ளம் நொந்தவர்களை குணப்படுத்தவும், காயப்பட்டவர்கள், உள்ளம் நொந்தவர்கள், பல நிலைகளில் வேதனைப்படக்கூடியவர்கள், அவர்கள் ஒவ்வொருவருடைய பாடுகளை, வேதனைகளை குணப்படுத்தவும் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அனுப்பப்படுகிறார். ஆண்டவர் அருள் தரக்கூடிய ஆண்டை அறிவிக்கவும், அதாவது நம்முடைய மீட்பின் ஆண்டு. இந்த மீட்பின் ஆண்டு என்பது அனைவருக்கும் ஜெயத்தை கொடுக்கக்கூடிய ஆண்டு. இந்த ஆண்டை அறிவிப்பதற்காக நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அனுப்பப்பட்டார். இந்த தீர்க்க தரிசனங்களை எல்லாம் அவர் நிறைவேற்றுகின்றார். இசையாஸ் ஆகமம் 53 அதிகாரம் 4 வசனம். மேயாகவே அவர் நம் பிணிகளை ஏற்றுக்கொண்டார், நம்முடைய நோய்களை சுமந்து கொண்டார். ஆனால் அவர் தண்டனைக்குள்ளானார் எனவும், கடவுளால் ஒடுக்கப்பட்டவர் எனவும், பாதிக்கப்பட்டவர் எனவும் நாம் எண்ணினோம். இத்தனை காரியங்களை நிறைவேற்றும்படியாக கடந்து வந்த இயேசு கிறிஸ்துவை, மெய்யாகவே அவர் நம் பிணிகளை ஏற்றுக்கொண்டு நம் நோய்களை சுமந்து கொண்ட அவரை தண்டனைக்கு உள்ளானவர் என இந்த உலகம் அவருக்கு எதிராக குற்றச்சாட்டை போடுகிறது. அவர் ஒடுக்கப்பட்டவர் அப்படின்னு சொல்லி அவருக்கு மேல குற்றச்சாட்டுகளை போட்டு அவரை சிலுவையில் அறையும்படியாகவும், அவருக்கு மரண தண்டனை கொடுக்கும்படியாகவும், அவருடைய ஜீவனை பறிக்கும்படியாகவும் பொல்லாத அலகையை சார்ந்த மனிதர்களும் அவருக்கு எதிராக சதி திட்டத்தை செய்து அவருக்கு சிலுவை சாவை கையளிக்கிறார்கள். அவர் எப்படி நடத்தப்படுகிறார்? அவர் இகழப்படுகிறார், மனிதரால் துன்புறுத்தப்படுகிறார், கண்டோர் கண் மறைத்து செல்லும் அளவிற்கு அவர் ஒரு மனிதனை போல் இல்லாமல் அவர் அருவருக்கப்படுகிறார். இத்தனை பாடுகள் அவருக்கு சிலுவையில் கடந்து வருகிறது, வேதனைகள் கடந்து வருகிறது. இன்னும் அநேக தீர்க்க தரிசனங்கள் ஒன்றின் பின் ஒன்றாக நாம் கூறிக்கொண்டே போனால் அநேக தீர்க்க தரிசனங்களை நாம் கூறலாம். அவர் என்னென்ன தீர்க்க தரிசனங்களை முன்னறிவித்தாரோ அத்தனை தீர்க்க தரிசனங்களையும் அவர் இந்த சிலுவையிலே அந்த கடைசி நேரத்திலே அவர் செய்து முடித்தார். ஹல்லேலூயா. மூன்றாவது, தந்தையின் திரு உள்ளத்தை அவர் நிறைவேற்றி முடித்தார். தந்தையின் திருவுள்ளம் என்பது அவர் எதை செய்யும்படியாக, பிதாவாகிய கடவுள் எதை செய்யும்படியாக இயேசு கிறிஸ்துவை இந்த பூமியில் கொண்டு வந்தாரோ அந்த இறை சித்தத்தை, இறை விருப்பத்தை அவர் செய்து முடிக்கிறார். வாசிப்போம். அருளப்பர் 4 அதிகாரம் 34 வசனம். இயேசுவோ என்னை அனுப்பினவரின் விருப்பத்தின்படி நடந்து அவரது வேலையை செய்து முடிப்பதே என் உணவு. என்னை அனுப்பினவரின் விருப்பத்தின்படி நடந்து அவரது வேலையை செய்து முடிப்பதே என் உணவு. அப்படியானால் அவர் உட்கொண்ட அந்த உணவை விட மேலாக, அவர் குடித்த அந்த பானத்தை விட மேலாக அவர் எதை விரும்பினார்? தந்தையின் விருப்பத்தை நிறைவேற்றி முடிப்பதை அவர் விரும்பினார். ஹல்லேலூயா. அடுத்தபடியாக இசையாஸ் 53 அதிகாரம் 10 வசனம். அவரை வேதனையில் ஆழ்த்தி நொறுக்க ஆண்டவர் விரும்பினார், தம்மையை பாவத்திற்காக அவர் பலியாக்கினார். பெரியதொரு சந்ததியை கண்டு நீடு வாழ்வார், ஆண்டவரின் திருவுள்ளம் அவர் கையால் நிறைவேறும். ஆண்டவருடைய திருவுள்ளம் என்னன்னா, அவர் தம்மையே பாவத்திற்காக அவர் பலியாக்கினால் பெரியதொரு சந்ததி அவர் நிமித்தமாக வாழும்.
ஏன்னா அவரே வந்து நம்ம ஒரு சிலுவை மரணத்திற்கு அவருக்கு ஒரு பாடுகளின் நிமித்தமாக ஒரு ஜனம் அல்ல. இப்போ நம்ம கத்தோலிக்க திருச்சபையில் இருக்கக்கூடிய நம்ம மட்டும் இல்லை, இல்லைன்னா இன்னொரு சபையை சார்ந்தவர்கள் மட்டும் அல்ல, அவருக்கு பாடுகளின் நிமித்தமாக அவர் சிந்தின இரத்தத்தின் நிமித்தமாக பெரியதொரு சந்ததியை கண்டு அவர் நீடு வாழ்வார். இது கடவுளின் திருவுள்ளமாக இருந்தது. இந்த இறை சித்தத்தை அவர் நிறைவேற்றி முடிக்கிறார். ஹல்லேலூயா. நான்காவது, தம்மை தாமே ஒரே ஒரு பலியாக ஒப்பு கொடுத்து நித்தியத்திற்கு உரிய பலியை அவர் நிறைவேற்றி முடிக்கிறார். அப்படின்னா முன்னால் உள்ள காலங்கள்ல எல்லாம் நம்ம குற்றம் செஞ்சோம்னா, நம்ம ஏதாவது தப்பு செஞ்சோம்னா நம்ம குற்றங்களை போக்கும்படியாக, நம்ம பாவங்களை கழுவும்படியாக அந்த காலத்தில் அநேக பலிகள் செலுத்தப்பட்டிருந்தது. பாவ பரிகார பலி, தகன பலி, காணிக்கை பலி அப்படின்னு சொல்லி பலவிதமான பலிகளை செலுத்தி இந்த பாவங்களை எல்லாத்தையும் போக்கி விடுவார். அவங்களுக்கு அவங்க எந்த தப்பும் செய்யல, இந்த இவ்வளவு காணிக்கை கொடுத்தாலும் இவ்வளவு ஆடு மாடுகளை கொண்டு வந்து பலி செலுத்தினா அவங்க பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படும். அப்படிப்பட்ட ஒரு நிலை வந்து அந்த காலங்களில் இருந்தது. ஆனால் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன கூறுகிறார் என்றால், எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 8 முதல் 10 வரையிலான வார்த்தைகளை வாசிப்போம். திருச்சட்டப்படி ஒப்பு கொடுக்கப்பட்ட போதிலும் பலிகள், காணிக்கைகள், தகன பலிகள், பாவ பரிகார பலிகள் இவற்றையெல்லாம் நீர் விரும்பவில்லை, இவை உமக்கு உகந்தவையாய் இல்லை என்று முதலில் கூறுகிறார். பின்பு இதோ உமது திருவுள்ளத்தை நிறைவேற்ற வந்துவிட்டேன் என்கிறார். பின்னையதை நிலைக்க செய்ய முன்னையதை எடுத்து விடுகிறார். ஹல்லேலூயா. திருச்சட்டத்தின்படி அவர் ஒப்பு கொடுக்கப்பட்டவராக இருந்த போதிலும் அவர்கள் எதை விரும்பவில்லை? பலிகளையும் காணிக்கைகளையும் தகன பலிகளையும் அவர் விரும்பவில்லை. அவர் என்ன சொல்லுகிறார்? இதோ உமது திருவுள்ளத்தை நிறைவேற்ற வந்துவிட்டேன், பின்னையதை நிலைக்க செய்ய முன்னையதை எடுத்து விடுகிறார். அப்படின்னா முன்னாள்ல இருந்த அந்த தகன பலி, காணிக்கை பலி அப்படிப்பட்ட அந்த பலிகள் அல்ல. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் தூய திரு ரத்தமே நம்முடைய பாவங்களை போக்கும் பலியாக ஒப்பு கொடுக்கப்பட்டது. நமக்காகவே அவர் அடிக்கப்பட்டார், நமக்காகவே அவர் நொறுக்கப்பட்டார், நமக்காகவே அவர் பலியானார். இந்த பலியின் நிமித்தம் நம் ஒவ்வொருவரும் பரிசுத்தர்களாக ஆக்கப்படுவதே அவருடைய இறை திட்டமாக இருந்தது. அவர் இதற்காகவே வந்தார். அந்த திட்டத்தை முழுமையாக அவர் செய்து முடித்தார். ஹல்லேலூயா. இன்று நாமும் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் கடந்து வரும்போது, அல்லது நமது ஊழியத்தின் பாதைகளில் நம்ம கடந்து வரும்போது, அநேக நிலைகளில் நம்மிடத்தில் ஒப்படைக்கப்பட்ட அந்த காரியங்களை நம்ம நிறைவேற்ற முடியாதவர்களாய் நாம் இருக்கிறோம். ஏனெனில் மனித இயல்புக்குரியது நம்மிடம் இருப்பதினால் நாம் இந்த கடவுளுடைய இயல்புக்குரிய காரியங்களை, அதாவது நம்ம ஆவிக்குரிய காரியங்களை நம்ம நிறைவேற்ற முடியாதவர்களாய் நம்ம இருக்கிறோம். நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், நம்முடைய மனித இயல்பை களைந்து ஆவிக்குரிய இயல்பை நம்ம தரித்து கொண்டு நாம் ஓடும்போது, நம்மையும் கடவுள் எந்த நோக்கத்திற்காக இந்த ஊழியத்தில் கொண்டு வந்தாரோ, எந்த நோக்கத்திற்காக நம்ம இந்த பூமியில் கொண்டு வந்தாரோ, அந்த சித்தத்தை நம்மை கொண்டு அவர் செய்து முடிப்பார். ஹல்லேலூயா. இதை குறித்து தான் தூய பவுல் கூறுகின்றார். 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். சீரியதொரு பந்தயத்தில் ஓடினேன், ஓட்டத்தை முடித்து விட்டேன், விசுவாசத்தை பாதுகாத்தேன். சீரியதொரு பந்தயத்தில் ஓடுகிறேன் அப்படின்னா நம்ம வாழ்க்கைன்னு சொல்லக்கூடியது ஒரு நல்லதொரு போராட்டம். நம்ம வாழ்க்கை, நம்ம ஊழியத்தின் பாதைகள் எல்லாவற்றையும் நம்ம எடுத்துக்கொண்டோமானால் அது ஒரு நல்லதொரு போராட்டமாக இருக்கிறது. அது இந்த உலகத்துக்குரிய போராட்டம் அல்ல, அது ஆவிக்குரிய போராட்டம், வாழ்வுக்குரிய போராட்டம், மீட்புக்குரிய போராட்டம். இந்த போராட்டத்தில் நம்ம ஓட வேண்டுமானால் நம் விசுவாசத்தை கரத்தில் எடுக்க வேண்டும். நம்ம சோர்ந்து போகாமல், நம்முடைய வாழ்க்கையில் அநேக பாடுகள் கடந்து வரும், வேதனைகள் கடந்து வரும், இழப்புகள் கடந்து வரும், நஷ்டங்கள் கடந்து வரும், வாழ்க்கையில் அநேக தோல்விகள் கடந்து வரும். ஆனால் எதற்கும் நம்ம தளர்ந்து போகாமல், சோர்வடைந்து போகாமல், விசுவாசத்தை நமக்கு கரத்தில் எடுத்து, ஜெபத்தை நமக்கு கேடயமாக எடுத்து நாம் ஓடும்போது நம்முடைய ஓட்ட பந்தயத்தில் நாம் ஜெயத்தை காண்போம். சீரியதொரு பந்தயத்தில் நாம் ஜெயத்தை காண்போம். நம்முடைய வாழ்க்கை என்கிற ஓட்டத்தில் நாம் ஜெயத்தை காண்போம். இப்படியாக ஓடி முடிக்கக்கூடியவர்களுக்கு கடவுள் கொடுக்கக்கூடிய மீட்பு இந்த உலகத்தில் அழிந்து போகக்கூடிய வெற்றி வாகை அல்ல. நாம் பெற்றுக்கொள்ள இருக்கக்கூடிய வெற்றி வாகை இந்த உலகத்தோடு முடிந்து போகக்கூடிய வெற்றி வாகை இல்லை. அது உன்னதத்திலிருந்து நமக்கு தரக்கூடிய வெற்றி வாகையாயிருக்கிறது. இதை குறித்து வாசிப்போம். திருவெளிப்பாடு 3ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். நான் வெற்றி கொண்டு என் தந்தையின் அரியணையில் அமர்வது போல
வெற்றி கொள்பவனுக்கு என் அரியணையில் அமரும் உரிமை அளிப்பேன். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வெற்றி கொண்டு அவருடைய எல்லா பாடுகளையும் எல்லா வேதனைகளையும் அவர் ஏற்றுக்கொண்டு இந்த சிலுவையில் நமக்காக அவர் காயப்பட்டு அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு அவருடைய எல்லா தீர்க்க தரிசனங்களையும் நிறைவேற்றி அவருடைய இறை சித்தத்தை நிறைவேற்றி அவரை ஒரே ஒரு பலியாக ஒப்பு கொடுத்து எல்லாவற்றையும் முடித்த போது அவருக்கு கிடைத்த வெற்றிவாக என்னவென்றால் அவர் தந்தையின் வலப்பக்கத்தில் அமரக்கூடிய பாக்கியத்தை அவர் கொடுத்தார். அதுபோன்று நாமும் நம்முடைய ஓட்டத்தில் நம்முடைய வாழ்க்கையில் கடந்து வரக்கூடிய எல்லா சுமைகளை எல்லா பாடுகளையும் ஏற்றுக்கொண்டு நாம் ஓடி முடிக்கும் போது அதே தந்தையின் அரியணையில் அமரக்கூடிய நித்திய பாக்கியத்தை அவர் நமக்கும் தருவார். நாமும் நம்முடைய ஓட்டத்தை ஓடி முடித்தவர்கள் என்ற பெருமிதத்தோடு நாம் வாழ்வோம். ஒவ்வொரு வார்த்தைகளும் ஒவ்வொருவருக்கும் வாழ்வளிக்க கூடியதாகவும் ஒவ்வொருவரையும் நித்திய ஜீவனில் கொண்டு சேர்க்கக்கூடியதாகவும் அமையட்டும். ஹல்லேலூயா.